ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் கலிகன்றிதாசர் லோகாச்சாரியார் என்று பிரசித்தி பெற்றவரான சுவாமி நம்பிள்ளையினுடைய திருவுள்ளத்திலே அபேட்சித்திருக்கும்படி என்னது, அனபேட்சித்திருக்கும்படி என்னது அப்படின்னு மிக அழகாக வடக்கு திருவீதி பிள்ளை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அபேட்சித்திருப்பதுன்னா என்னது? விருப்பம் உடையது, விருப்பம் கொள்வது. அனபேட்சைன்னு சொன்னால் விருப்பம் அற்றது. அப்ப நம்பிள்ளை தன்னுடைய திருவுள்ளத்திலே எதை விருப்பமாக கொண்டிருப்பார், எதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றார். வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஈட்டை ஏடுபடுத்தி கொடுத்தவர் அப்படின்னு அவரினுடைய ஏற்றத்தை ஒரே வரியிலே சொல்லிவிடலாம். இன்று நாம் ஒவ்வொருவரும் ஆழ்வாரினுடைய வாக்கு ஆன திருவாய்மொழியை அனுபவித்துக் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈடு இல்லை அப்படின்னா நம்மாலே அனுபவிக்க இயலாது. அப்படி வடக்கு திருவிதி பிள்ளை நம்பிள்ளை திருவுள்ளத்திலே இதையெல்லாம் அபேட்சித்திருப்பார், இதையெல்லாம் அனபேட்சித்திருப்பார் அப்படின்னு அழகா நமக்கு காட்டுறார். அகங்கார நிரசனத்திலும் அவிவேக நிரசனத்திலேயும் அபேட்சை இருப்பது அப்படின்னு சொல்றார். அகங்கார நிரசனம், நிரசனம்னு சொன்னாலே அழிப்பது, அதை விட்டு விடுவது, முற்றுமாக விடுவது அப்படின்னு அர்த்தம். இப்ப அகங்காரம் அப்படிங்கிறதுக்கு லோகத்திலே கர்வம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலும் கூட நாம் இங்கே காலக்ஷேபமார்த்தமாக சொல்லக்கூடியதான வார்த்தை, இந்த பகவத் அனுபவத்திலே நாம் சொல்லக்கூடியதான வார்த்தை, அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தால் அகங்காரம்னு சொல்லும் பொழுது தேகமே ஆத்மா, இந்த தேகமும் ஆத்மாவும் வேறு வேறு அப்படிங்கிறது தான் நமக்கு கருத்து. ஆனால் இந்த அகங்காரம்னு சொல்றது இந்த தேகமே ஆத்மா என்கின்ற எண்ணத்தை கொண்டிருப்பது. அப்படிப்பட்ட அகங்காரம் நமக்கு போக வேண்டும். அப்ப தேகமே ஆத்மான்னா இந்த தேகத்திலே அபிமானம் கொண்டிருப்பது, தேகத்திலேயே மிகுந்த விருப்பத்தோடு இருப்பது, அழியக்கூடியதான இந்த தேகத்துக்கு செய்ய வேண்டியதான மிகவும் தேவையானது செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமே ஒழிய மிகவும் அதீதமான அபிமானம் கொண்டிருப்பது அப்படிங்கறதான் அகங்காரம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தேகம்தான் நமக்கு ஆத்மா அப்படிங்கிற எண்ணம் கொண்டு அபிமானித்திருப்பது, அப்படிங்கிற எண்ணம், அந்த அபிமானம் போக வேண்டும். ஆக அகங்கார நிரசனம், அதை அபேட்சித்திருப்பார். அதே போலே அவிவேக நிரசனம் அப்படின்னு காட்டுறார். அவிவேக நிரசனம் அப்படின்னு சொன்னால் இந்த விவேகம்னா ஆராய்ந்து பார்த்து அதிலே ஊன்றி இருப்பது, அவிவேகம்னா ஆராய்ந்து பார்க்காமல் நாம் பின்பற்ற வேண்டியது இல்லை, பின்பற்ற வேண்டிய வஸ்துவை விடுத்து எதையெல்லாம் பின்பற்றக்கூடாதோ அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது, அதுதான் அவிவேகம்னு சொல்றது. ஆராய்ந்து பார்க்காமல் செய்யக்கூடிய செயல்னு சுருக்கமா சொல்லலாம். அப்போ இந்த ஆத்மாவை சுதந்திரனாக நினைத்து கொள்றது. எப்பொழுதும் நாம் சொல்றது என்னது? சர்வ சுதந்திரனானவன் எம்பெருமான் ஒருவனே, நாம் எல்லாம் அவனுக்கு பரதந்திர பூதர்கள் அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே இந்த ஆத்மாவை சுதந்திரனாகவும் அந்நியசேஷனாகவும் நினைக்கக்கூடியது அவிவேகம்ங்கிறார். எம்பெருமானுக்குத்தான் நாம் அடிமைப்பட்டவர்கள், அனன்யசேஷன்கிறது தான் நமக்கு ஏற்புடையது. அந்நியசேஷ பரன்னா எம்பெருமானை தவிர மற்றவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருப்பது. அப்ப முதல்லயே இந்த ஆத்மா சுதந்திரன் அப்படிங்கிறதும் மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டிருப்பது, இந்த இரண்டுமே அவிவேகம்ங்கிறார். அதே போலே ஜீவாத்மாவை காட்டிலும் இந்த வேறுபடாதவனாக நினைக்கும் பரமாத்மாவை, பரமாத்மாவுக்கு விபூதி கிடையாது, நாராயணனை காட்டிலும் வேறு ஒருவன் உண்டு, எம்பெருமானுக்கு விபூதி கிடையாது, இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் இந்த பரமாத்மா வேறுபட்டவன் கிடையாது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது எல்லாமே அவிவிவேகம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அவிவிவேகம் நீங்க வேண்டும். ஆக அகங்காரம் போக வேண்டும். பரபிரம்மத்தை பற்றியதான தவறான எண்ணங்கள் சிந்தித்திருப்பது, அதை, அதாவது இப்போ சொன்னது போல உதாரணத்துக்கு விபூதி கிடையாது, நாம் எல்லாம் சுதந்திரர்கள் அப்படிங்கறது நினைக்கக்கூடிய எண்ணங்கள்ல அவிவிவேகமான எண்ணங்கள், அதுவும் நீங்க வேண்டும். இது ரெண்டையுமே அபேட்சித்திருப்பார், விருப்பம் கொண்டிருப்பார் சுவாமி நம்பிள்ளைன்னு சொல்றார். அதே அனபேட்சை நடப்பது, எதிலே விருப்பம் இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொன்னா
ஆத்ம ஞானத்திலும் ஆத்ம லாபத்திலும் பகவல் லாபத்திலும் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனா இதுதான் வேண்டாம் அப்படின்னு அவர் காட்டுறார். அப்படின்னு எண்ணி இருப்பார்னு நம்மள எண்ணி இருப்பார்னு வடக்கு திருவிதி பிள்ளை சொல்றார். ஆக ஆத்ம ஞானத்திலும் ஆத்ம லாபத்திலும் பகவல் லாபத்திலும் அனபேட்சை இருப்பது நடப்பது அப்படிங்கிறார். மேலே அவரே சொல்றார், ஆத்ம ஞானம்னா ஞானானந்த சாட்சா்காரம் அப்படிங்கிறார். அதாவது இந்த ஆத்மாவினுடைய ஞானானந்த ஸ்வரூபத்தை நேராக காண்கின்ற ஆத்ம ஞானம். அப்போ இந்த சம்சார நிவர்த்திக்கே இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இந்த சம்சாரத்தை விட்டு ஒழிய வேண்டும், இந்த சம்சாரம் அப்படிங்கறது நாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டுமே ஒழிய இந்த அதை விட்டு விட்டு மற்றதான ஞானத்தை சாட்சாத்கரிக்கக்கூடியது, சம்சாரத்து நிவர்த்திக்கு இல்லாததான ஞானத்தை நாம் நேரே அனுபவிப்பது அப்படிங்கறத ஆத்மாவின் ஞானானந்த ஸ்வரூபத்தை நேராக காண்கின்ற ஆத்ம ஞானம். அது இல்லாததான ஆத்ம ஞானம்ங்கிறது அவசியமே கிடையாது. அதுவும் அவிவேகமான ஞானம் தான். இந்த சம்சார நிவர்த்திக்கு இல்லாததான ஞானம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அது விடத்தக்கதுதான். அதே போல ஆத்ம லாபம், இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது எம்பெருமானை பற்றுவதற்கும் அவனுடைய நிருகேத்துக்க கடாட்சத்துக்கும் அது தடையாக இருக்கும் அப்படிங்கறத பின்னே சொல்றார். அதனாலே அது அவசியம் இல்லை. இந்த சம்சார நிவர்த்திக்கு தேவையான ஆத்ம ஞானம் இருந்தாலே போருமானது. ஆத்ம லாபமானது தத் பிரதிபந்தக நிவர்த்தி அப்படின்னு அடுத்தது காட்டுறார். ஆக இப்போ இந்த ஆத்ம ஞானம் இருக்கே அது சம்சார நிவர்த்திக்குன்னு பார்த்தோம். அடுத்தது கைவல்யத்தை பெறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய பூர்வ கர்மங்கள் நீங்குவதன் மூலம் அந்த ஆத்ம அனுபவத்தை நித்தியமாக பெறக்கூடிய கைவல்ய மோட்சம். இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது நமக்கு கிடைத்து விட்டது, சாட்சாத்கரித்து விட்டோம், அதை வைத்துக் கொண்டு நாம் கைவல்ய மோட்சம் பெறுவது, அது நம்முடைய திருப்திக்காக நம்முடைய உகப்புக்காக நாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற திருப்தி ஆனந்தம் கொள்றது, அதுவும் தேவையில்லை. இப்ப பூர்வ கர்மங்கள்லாம் நீங்கி இவன் இந்த கைவல்ய மோட்சத்தை பெறுவது அப்படிங்கிறது இந்த ஆத்ம ஞானம் அடைந்து பின்னே இவன் பெறுகின்றோம் அப்படிங்கிறது இந்த தன்னுடைய லாபத்துக்காக. அப்ப அதுவும் அவசியம் இல்லை. ஆத்ம ஞானம் சம்சார நிவர்த்திக்காக இருக்கலாமே ஒழிய மற்றதற்கு அவசியம் இல்லை. ஆத்ம லாபம் தன்னுடைய லாபத்துக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் அனபேட்சையாக இருக்கின்றது. கடைசியா பகவல் லாபம் அப்படிங்கிறது ஸ்வயத்ன சாத்தியமுமாய் சர்வகதமுமான பகவத் அனுபவத்தை அப்படின்னு காட்டுறார். ஆக மோட்சத்தில் எம்பெருமானை அனுபவிப்பதால் உண்டாகும் அந்த ஆனந்தத்தை விரும்பினால் அந்த விருப்பம் தன்னுடைய முயற்சியாலே, தானே தன் முயற்சியாலே எம்பெருமானை பெற்று அவனை அனுபவிப்பது. அப்போ பரமபதத்திலும் எம்பெருமான் விஷயத்திலே அது அனுபவிக்க கூடியதான தானே தான் பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற தன்னுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய உகப்புக்காக இவன் பெறுவானே ஒழிய, அந்த கைங்கரியம் பெறுவானே ஒழிய எம்பெருமானுடைய உகப்புக்கு எம்பெருமானுடைய இனிமைக்கு பரமபோக்கியமான எம்பெருமானை நாம் அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு ஏற்படாது. இப்போ தன்னுடைய முயற்சியாலேயும் தன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் திருப்திக்காகவும் தானே பெற்றுவிட்டோம், ஸ்வயத்தனத்தாலே தன் முயற்சியால பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்வகத ஸ்வீகாரம் அப்படின்னு எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது இது எதற்கு வித்திடுகின்றது அப்படின்னு பார்த்தால் மறுபடியும் இந்த அகங்கார மமகாராதிகள் தலையெடுக்கும், விஷயாந்தரங்களிலே ருச்சி ஏற்படும், மறுபடியும் இந்த சம்சார பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இது ஒரு தொடர் சங்கிலியாக சென்று கொண்டிருக்குமே ஒழிய இவனுக்கு நிரந்தரமான கைங்கரியம் பெற்று அங்கே இருப்பது, முக்தர்கள் கோஷ்டியிலே இவன் ஒரு கோர்வையாக இருப்பது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் ஆகாது. அப்ப அவனுக்கு அந்த அப்பிராப்த மோட்சத்தையே விளைவிப்பதற்கு, கைங்கரியத்தை பெறுவதற்கு தன் முயற்சியை விட்டு அறவே விட்டு எம்பெருமான் நம்மை பற்றும் பற்று அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பது ஒழிய வேறு ஒன்றும் இவனுக்கு வழி வகுக்காது அப்படிங்கிறார். அப்ப சுவார்த்தமான அந்த பகவத் அனுபவ விஷயம், தன் முயற்சியால் அந்த பகவத் அனுபவ விஷயத்தை பெறுவதிலேயும் அனபேட்சை வேண்டும் அப்படின்னு காட்டுறார். ஆக அபேட்சை அப்படின்னு சொல்லும் பொழுது அகங்கார நிரசனம், அவிவிவேக நிரசனம் இந்த இரண்டும் வேண்டும். அனபேட்சைங்கும் பொழுது ஆத்ம ஞானம்
ஆத்ம லாபம் பகவத் லாபம் அப்படிங்கறத காட்டுறார். ஆக சாரார்த்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம் சம்சார நிவர்த்திக்கு பெற வேண்டியதான ஞானம் அது தேவையை ஒழிய மற்றது நம்ம பகவத் அனுபவத்துக்கு தடையாக இருக்கும் அப்படின்னும், ஆத்ம லாபம் என்பது கூடாது, அது பகவத் அனுபவத்துக்கும் தடையா இருக்கும் அப்படிங்கறதையும் மிக அழகாக ஒவ்வொரு சேத்தனர்களும் கடைபிடிக்க வேண்டியதான இந்த விஷயங்களை தன் மனத்திலே விருப்பம் அற்றது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கறத அழகா இங்கே வடக்கு திருவீதி பிள்ளை நமக்கு காட்டி கொடுக்கின்றார். மேலே தொடர்ந்து இதுபோலே ஆச்சாரியர்கள் திருவுள்ள கருத்து என்ன அப்படிங்கறத தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.